வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இன்று நடைபெறும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் என எதிர்பார்ப்பு. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தில் பங்கேற்ற அணிதிரளும் தென் மாநில தலைவர்கள். கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் முதலமைச்சர்கள் உள்பட 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்பு. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் உள்ள பவன் கல்யாணின் கட்சியான ஜனசேனா பங்கேற்பு. அக்கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய் சீனிவாஸ் கலந்து கொள்கிறார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தை மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் புறக்கணிப்பு. பல்வேறு அரசியல் காரணங்களால் பங்கேற்கவில்லை என தகவல். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள ஒருமித்த கருத்து தமிழ்நாட்டின் ஜனநாயகம் மற்றும் நீதிக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் நியாயமான கோரிக்கைக்கு கைகோர்த்துள்ளது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் தொடக்கம் என முதலமைச்சர் பெருமிதம். பாஜக தவிர மற்ற எல்லா கட்சியினரும் ஓரணியில் நின்று நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு வேண்டும்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். அதில் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்பட உள்ள மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைச்சு போராட வேண்டும்னு முடிவெடுத்தோம். அதுக்காக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் ஆகிய 7 மாநில முதலமைச்சர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களை சார்ந்த எல்லா கட்சிகளோட தலைமைக்கும் நானே ஃபோனில் பேசினேன். இதை தொடர்ந்து சிலர் நேரடியாக வர்றதாகவும் சிலர் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சிகள் காரணமாக தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புறதாகவும் சொல்லியிருக்காங்க. மக்களிடம் எழுந்துள்ள கோபத்தை மடைமாற்ற திமுக அரங்கேற்றும் ஒரு மெகா நாடகம்தான் தொகுதி மறுவரையறை கூட்டம் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக இன்று கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் 18வது சீசன் IPL கிரிக்கெட் திருவிழா இன்று தொடக்கம். சென்னை, டெல்லி உள்ளிட்ட 13 இடங்களில் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. IPL கிரிக்கெட் தொடரின் முதல் லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா, பெங்களூரு அணிகள் மோதல். போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. கொல்கத்தா, பெங்களூரு போட்டி நடைபெறும் ஈடன் கார்டன் மைதானத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். 70 முதல் 90% வரை மழைக்கு வாய்ப்புள்ளதால் ரசிகர்கள் கவலை. வார இறுதி நாட்களில் IPL போட்டிகளை பெரிய திரைகளில் ரசிகர்கள் காண ஏற்பாடு. கோவை, நெல்லை, திருச்சி, மதுரை ஆகிய 4 நகரங்களில் திரையிடப்படும் என அறிவிப்பு. அதிமுகவை பறித்துக் கொள்ள நினைப்பவர்களிடமிருந்து தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மடியில் இருக்கக்கூடிய கணத்தை கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என அதிமுக எம்எல்ஏ தங்கமணிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தல். இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை
நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த கூட்டல் கணக்கில் ஏமாற மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி திட்டவட்டம். ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கூட்டணி கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பட்ஜெட் கணக்கை சரியாக பாருங்கள் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு. பட்ஜெட்ல கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம். எங்க கணக்கு நாங்க எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றியதுதான் திமுக அரசின் சாதனை என சாடல். அரசுக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோதும் அதற்கும் இதுவரை இந்த அரசிடம் எவ்வித பதிலும் வரவில்லை. அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும். சுமார் 20,000 ரூபாயில் தரமான மடிக்கணினி உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், இந்த திட்டம் அறிவிக்கின்ற போது அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்கள் என்று சொன்னால் அதற்கு முதல் கட்டமாக இந்த ஆண்டு 2,000 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அப்படி என்றால் அடுத்த ஆண்டு வருகிற போது மேலும் 2,000 கோடியில் அனைத்து மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கிட முடியுமா என்ற கேள்விக்கு தக்க விளக்கத்தை வழங்கியிருக்கிறார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. ஆல்ரவுண்ட் பட்ஜெட் அளித்து பதிலுரையிலும் சென்டம் வாங்கியிருக்கும் நிதியமைச்சருக்கு வாழ்த்து என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. பதவிக்காக அல்லாமல் மக்களுக்கு தொண்டாற்றவை அரசியலுக்கு வந்தேன். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், நம்பி கெட்டவர்கள் எவரும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பதவிக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ அரசியலுக்கு வந்தவன் அல்ல நான். மக்கள் தொண்டை மகேசன் தொன்று என்று பேர் அண்ணாவின் கொள்கையால் கடைபிடிக்கப்பட்டு மக்களுக்கு தொண்டாற்ற அரசியலுக்கு வந்த தொண்டன் நான். எனக்கு எந்தவித தனிப்பட்ட கருத்தும் நிலைப்பாடும் கிடையாது. ஜாதி மத வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு தமிழனாக இந்தியனாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இயல்பாகவே வாழ்ந்து வரும் நான். சென்னையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் பங்கேற்காது ஏன்? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். நீங்கள் அவரை மட்டுமே ஒரு குறியீடை வச்சு நீங்கள் கேள்வி கேட்கறது தப்பு. ஏன்னா இன்றைக்கி தலைமை கழக நிர்வாகிக்கிறதுல 82 பேர் இருக்கிறோம். 82 பேர் வந்தோமா. இன்றைக்கி கழக அலுவலர்கள் இருக்குது, அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. செங்கோட்டை வரல, அப்படி பார்த்தா நிறைய பேர் வரலையே. என்ன நிறைய பேர் புதுக்கோட்டை சேர்ந்த எம்எல்ஏ விஜயபாஸ்கர்ல சட்டமன்ற உறுப்பினர் அவங்க கடமையாட்டத்துக்கு போயிருக்காங்க. எனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியை பற்றி பேசணும், எங்கள் கட்சியை பற்றி டிபேட் பண்ணோம். மத்திய அரசும் மாநில அரசும் மக்களை முட்டாளாக்கி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைத்துக் கொண்டு நாடகமாடி வருவதாகவும் விமர்சனம். அதாவது 2 பேருமே திசை திருப்புற செயல் தான். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மக்களை முட்டாளாகிற வேலையை தான் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன மக்களை திசை திருப்புற வேலையை 2 பேரும் கிளவராக அதுவும் கூட்டணி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. அப்படி தான் சொல்ல முடியும். 2 பேருமே திமுகவும் சரி பிஜேபியும் கூட்டணி வச்சுக்கிட்டு மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்பணும், மக்களுடைய அந்த பிரச்சனைகள் எப்படி ஒரு கவனத்தை திருப்புறது, அதுக்கேற்ற மாதிரி நல்ல அருமையான ஒரு ட்ராமாவை 2 பேரும் போட்டுட்ருக்காங்க. நாடு முழுவதும் வரும் 24, 25 ஆகிய தேதிகளில் நடைபெறவிருந்த வங்கி ஊழியர்கள் ஸ்ட்ரைக் தள்ளி வைப்பு.
மத்திய தொழிலாளர்கள் நலத்துறை ஆணையருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு. அங்கீகாரம் இன்றி வழங்கப்படும் பட்டப்படிப்புகள் வேலை வாய்ப்புகளுக்கு தகுதியாகாது. அங்கீகாரம் இன்றி உயர்கல்வி வழங்கும் கல்வி நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என யுஜிசி எச்சரிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகியுள்ள மலர்கொடியின் மகனும் ரவுடியுமான அழகு ராஜாவை போலீசார் விசாரணைக்கு அழைத்த போது தகராறு. ரத்தம் சொட்ட சொட்ட போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. திருப்பூர் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. முதற்கட்டமாக உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 14 பேருக்கு இலங்கை பணத்தில் தலா 4.5 லட்சம் அபராதம். அபராதத்தை கட்டினால் விடுதலை, தவறினால் ஓராண்டுக்கு சிறை என இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. கடலூர் மாவட்டம் மணிமுக்தா நதியின் குறுக்கே 4 மாதத்திற்குள் பாலம் கட்டும் பணியை தொடங்க வேண்டும். வெள்ளப்பெருக்கு காலங்களில் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மின் இணைப்புக்கு 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய பொறியாளருக்கு 5 ஆண்டு சிறை. சென்னை லஞ்ச ஒழிப்பு சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மதுரை மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 690 குழந்தை திருமணம் நடைபெற்றதாக புகார். ஆர்டிஐ மூலம் சமூக ஆர்வலர் கேட்ட கேள்விக்கு சமூக நலத்துறை விளக்கம். சென்னையில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இன்று வழக்கம் போல் இயங்கும் என அறிவிப்பு. வெள்ளிக்கிழமை அட்டவணைப்படி இயங்கும் என பள்ளிக்கல்வித்துறை தகவல். தென்காசி நகர்மன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. எம்எல்ஏ பழனி நாடார் தொகுதிக்கு எதுவும் செய்யாத அன்பிட் என பாஜக கவுன்சிலரின் பேச்சுக்கு எதிர்ப்பு. மொழியின் பெயரால் திமுக நாட்டை துண்டாடுகிறது என மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளை தமிழில் மொழிபெயர்க்க துணிச்சல் இல்லை எனவும் காட்டம். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் போது பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளை தமிழில் படிக்க ஏற்பாடு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிதியை விடுவிப்பதில் எந்த கால தாமதமும் இல்லை. தற்போது வரை 26% பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வ பதில். நாட்டில் 811 பேருக்கு ஒரு மருத்துவர் இருப்பதாக நாடாளுமன்ற மக்களவையில் சுகாதார அமைச்சகம் தகவல். 13,86,000 அலோபதி மருத்துவர்களும் 7,51,000 ஆயுஷ் மருத்துவர்களும் பதிவு செய்து தொழில் செய்வதாகவும் தெரிவிப்பு. இன்று மணிப்பூர் விரைகிறது 6 பேர் கொண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழு.
தொடர் வன்முறை நடைபெற்று வரும் நிலையில் நிவாரண முகாம்களை பார்வையிடுகின்றனர். கர்நாடக சட்டமன்றத்தில் அமளியில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏக்கள் 18 பேர் சஸ்பெண்ட். 6 மாதங்களுக்கு அவைக்கு வர தடை விதித்து சபாநாயகர் காதர் உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் இடிந்து விழுந்த 100 ஆண்டுகள் பழமையான கட்டடம். உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிய நாய் பரிதாப பலி, நெஞ்சை பதபதைக்க வைக்கும் காட்சி. ஐஸ்லாந்தில் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் ஆஸ்டில்டர் லோவா ராஜினாமா. 22 வயதில் 16 வயது மாணவருடன் உடலுறவு வைத்துக் கொண்டதாக அவர் பேசும் வீடியோ வைரல். சேப்பாக்கம் மைதானத்தில் தோனி ஜெர்சி அணிந்த சிஎஸ்கே ரசிகருக்கு ஆட்டோகிராஃப் போட்ட ரோஹித் சர்மா. வீடியோ இணையத்தில் வைரல். மியாமி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலென்கா 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். பல்கேரியாவின் விக்டோரியாவை வீழ்த்தி அசத்தல். சுவிட்சர்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் ஜோடி அரையிறுதிக்கு முன்னேற்றம். ஹாங்காங்கின் யூங் புய் லாம், யூங் நகாட் சிங் இணையை வீழ்த்தி அபாரம். நேரம் ஆகிவிட்டது, பேச்சை சீக்கிரம் முடிக்கும்படி கூறிய செய்தியாளர்கள். மேடையிலேயே டென்ஷனான இயக்குனர் பேரரசு. கல்வியில் அண்ணா உங்கள் டைம் வச்சா கிளம்புங்கண்ணே. உங்கள் டைம் வச்சுனா உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன். நீ கிளம்புங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் அடிக்கடி பார்க்குறேன், நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியலது, அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். நடிகை சமந்தாவின் லேட்டஸ்ட் போட்டோ ஷூட். கவர்ச்சிகரமான மாடல் உடையில் கியூட் கிளிக்ஸ்.